மற்றும் ஒரு முக்கிய செய்தி, விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் பனிஷ்மெண்ட் பில்லை பேப்பரில் அச்சடித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட பூத் வாரியாக இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றிய பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட பூத் வாரியாகவும் இந்த பிரச்சாரங்கள் நடைபெறும் என்றும், நிர்வாகிகள் இணைந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் பணியை முழு வீச்சில் செய்ய வேண்டும் என்றும் அறிக்கையின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திமுகவுக்கு எதிரான பனிஷ்மெண்ட் பில்லை பேப்பரில் அச்சடித்து வீடு வீடாக சென்று தாங்கள் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும், விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் பனிஷ்மெண்ட் பில்லை பேப்பரில் அச்சடித்து தனது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும், முதற்கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளிலும் பின்னர் பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள பூத் வாரியாக சென்று பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், முழு விவரங்கள் என்ன? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற ஊழல் ஊறி திரைந்துள்ள இந்த விடியா திமுக ஆட்சி மின்சார கட்டணத்தினாலும், சொத்து வரி மற்றும் பல்வேறு வரி சுமைகளாலும், வெண்ணெய் மூட்டும் விலைவாசி உயர்வாலும் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் போடும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு இன்று முதல் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்ட கழகங்களுக்கும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவும் இணைந்து விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து உங்க வீட்டில் பில்லே சாட்சி என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு பூத் வாரியாக ஏடிஎம்கே என்ற கான்டாக்ட் செயலி பயன்படுத்தி கையடக்க பிரிண்டர்கள் மூலம் மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாட்சியோடு எனது தலைமையில் நடைபெற்ற கழக ஆட்சி காலத்தில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய விடியா திமுக ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் விலைவாசி ஏற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் மற்றும் இந்த கூடுதல் சுமைகளாக ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த விடியா திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் பனிஷ்மெண்ட் பில் இல்லத்தரசிகள் மற்றும் இந்த குடும்பத்தினருக்கும் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பராக துல்லியமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து காலப்பட்டு வந்தவென்றால் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முதற்கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் உட்பட்ட பூத் வாரியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒன்றிய பேரூராட்சிக்கு உட்பட்ட பூத் வாரியாக மேற்கொள்ளப்படும். இந்த வகையில் நிர்வாக திறனற்ற இந்த விடியா திமுக ஆட்சியில் மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவற்றைகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை விலக்கி செல்லும் இந்த பிரச்சார திட்டத்தின் முன்னெடுப்பாக அதைத் தொடர்ந்து களப்பணிகளை நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணி நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தகவல் நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் பல்வேறு நிலைகளை பணியாற்றி வரும் நிர்வாகிகள் அனைத்து ஒன்றிணைந்து மக்கள் விடியா அரசை விடுத்திருந்து தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் வாரியாக மேற்கொள்ள உள்ள இந்த பிரச்சனைகளின் போது ஒன்றிய, நகரம், பேரூராட்சி, கிளை மாநகராட்சி உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பாக முன்னாள் பிரதிநிதிகள் சார்பாகவும் கூட்டுறவு சங்கங்களில் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் எழுந்திருந்து பங்கேற்று இந்த விழுப்புரம் நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பாக நடைபெற்ற வேண்டும் என தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கை மூலம் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக திமுக ஆட்சியாளர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அங்கிருந்து இந்த மின்சார வசதி, பால் வசதி, மேலும் அத்தியாவசிய வசதி அதிகமாக மின்சாரம் உயர்த்தி பார்த்தோம் என்றால் தொடர்ந்து விலைவாசி அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது இந்த புதிய ஆப் ஆனது உருவாக்கப்பட்டு
இதன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் தற்பொழுது இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளார்கள். இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும், மேலும் அதிமுக சார்பாக பிரித்தெடுக்கப்பட்டுள்ள 78 மாவட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் 78 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள அதிமுக சார்பாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அந்த பகுதிக்கு சென்று இந்த பில் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதாவது திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த விலைவாசி பட்டியல் எப்படி இருந்தது, அடுத்த வரும் காலங்களில் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து விலைவாசி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களாக இந்த அறிக்கை மூலம் குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.